சூரியன் உதயாதிக்கு காலி பேருக்கு உன்னை பழி கொடுக்க மாட்டா வந்த உயிரை தந்தான் நான் கேட்கிறேன் உயிரை அப்பவே இந்த அறுவலுக்கு கோபம் இருந்தது. தந்தையே என்ன கேட்டீர்கள்? என் உயிரையா ஐயா உனக்கு இன்னும் பேராசை உலகாக இருக்கின்றோம். தந்தையே தந்தையே ஐயா உனக்கு இன்னும் பேராசை உலகாக இருக்கின்றோம். நீங்க தந்தையே தந்தையே ஐயா எனக்கு இல்லாமல் தந்தையே தந்தையே இவ்வளவு காலமாக என் தந்தைமார்கள் பஞ்சபாண்டவருக்கு நாடு ஒடுக்காமல் சூது மகளையாடி காட்டுக்கு வனவாசலை கெஞ்சிட்டு ஓட்டி வைத்து தாங்கள் தானே ஆசை தீர இந்த உலகத்தில் ஆண்டீர்கள். பெரியப்பா இன்னுமா அந்த பேராசை இந்த மண்ணையாட்டம் என்று உனக்கு இருக்கிறது. உனக்கே இவ்வளவு ஆசை இருந்தால் நான் ஒரு இடம் செய்தேன். எனக்கு மட்டும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று ஆசை இருக்காதா? ஏன் பெரியப்பா என் உயிரை கேட்கின்றீர்கள்? ஆமா சத்தியத்தை வகைக்கு உயிரை வகைக்கிட்டான். இப்ப நீ வந்தாடா மறைச்சு போடாதா சத்தியத்தை வகைக்கு. நான் சத்தியவானுக்கு பிறந்தவன், அர்ஜுனுக்கு பிறந்தவன். சத்தியம் பிறந்தாக்கு தந்தையோ சரி நான் ஒன்றுமே சொல்ல ஏதாவது இன்னும் எவ்வளவு நடத்தலாம். இருந்தாலும் ஒரு காரணம், எப்போ சென்னைக்கு எந்த நேரத்திலே உனக்கு பிள்ளையாட்டுக்கு எங்க வரணும். அதாவது சொல்லக்கூடிய மார்கழி மாசம் அனுசரம் கேட்டவோ அச்சத்திரம் கூடு நாள் அம்மாவாசை சூரியன் வடக்கு வேணுங்காரி கோவிலுக்கு மஞ்சள் பாறையை முடித்துக் கொண்டு நான் நாளை இன்னைக்கு இல்ல ஐயா இன்ப தந்தையரே கேளு இது நிலை இல்லாதாயோ நம்பி நான் சொல்ல மாட்டேன். நாளையே நன்றிய கிடக்கு அறிந்திடாமல் நம்ம இவ்வளவு பாடுபட்டு பாண்டவரை காப்பாற்றணும் அத்தனை கடை. இன்னைக்கு எதிரின்னு பாருங்க பள்ளியாட்டுக்கு வரணும் துரியோதன பட்டு அமர்ந்து போலாம். ஆனா துரியோதன பட்டு அறிவான் பள்ளியாட்டுக்கு அமர்ந்தால் தொழிலாளர் பக்கம் தான் வச்சு நம்ம அத்தனை பேருக்கு வச்சு கிடைக்காது. நம்ம போய் அத்தனை கேட்டு சொல்லி போடுவோம். அவருக்கு வந்தாலும் சம்பந்தி யாரே தர்ம ராஜனே குட்டியவன் தவன் அப்பால் அம்மாசினேன் தர்ம ராஜனே கொண்டாடும் போது சம்பந்தி நான் குறுக்க வந்தோம் அம்பலங்காரு. என்ன மாமா ஒண்ணுமே புரியல அப்படிங்காரு. படுவாய் அந்த நாளை முதல் நடக்க போது 18 நாள் பாடம் எடுத்தான். உனக்கு துரியோதனன் அப்படி இருக்கும்போது தம்பி இருக்காங்க இளைய தம்பி சகாதவன் அவன் எதிரின்னு பார்க்காத துரியோதனுக்கு சாசனம் கொடுத்து கொடுத்துட்டான். உன் தம்பி போட்டிருக்கான அர்ஜுனன் புத்திரன் யார் நல்லறிவான் யார் கல்வி போடுறவன் அவன் எதிர்ந்து பார்த்தாலே பழையாட்டு வாங்க துரியோதனை பார்த்து அமைந்து போனான். இந்த நெலுக்கு அப்படியே சண்டை நடந்தாலும் வெற்றி பெறுவது கௌரவங்களை தவிர உங்களுக்கு வெற்றி அல்ல. ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி சொல்ல அப்ப பகவான் பார்த்தார். எப்பா சன்னியன் தன்னை வைத்த சாந்தவன் துரியன் பார்த்தான். அந்த பின்னாடி தன்னை வைத்தால் ஒரு மனிதர் கொண்டு நல்லறிவான வைத்த நமக்கவர் சொந்தம் அல்ல. எல்லாத்துக்கு செட்டியார் நான் இருக்க அப்படின்னாரு. அதான் சல்லி இருக்கான் மத்திரசார் அவன் எதுவும் பரிசம் ஒருத்துக்கு ஒரு மகன் அவனை பழி கொடுக்கலாம் எங்க பக்கம். அவன் தான் அவன் தர்ம தண்ணீர் பக்கம் போட்டு சூடா மறைச்சுட்டான். துரியோதன 2 கைசாலியோட அவன் பக்கம் திருப்பிட்டான். அவன் அளவுக்கு சொந்தம் இல்ல. இன்னொருத்தர் இருக்கான் நல்லறிவான வைத்த நமக்கு சொந்தம் இல்ல. அவனும் பையாத்து வரணுட்டான். ஆனா இன்னொருத்தர் தான் யாரு ஒரு தம்பி இல்லாத விஜயா நல்ல அழகுதான் 32 அழகு. அவனை பழி விட்டா 4 பேரும் கூட சேர்த்து போவீங்க. அப்புறம் சண்டை செஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதனால சென்னைக்கு எல்லாத்துக்கு தேவைக்கு மகன் நான் கிருஷ்ணருக்கு என்ன பழி விட்டுட்டு சண்டை அடைஞ்சுட்டாரு. யார்
அப்படின்னு பாண்டவ காட்டுக்கு புறப்படுகிறான். அல்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அண்ணன் சொன்னவாறு நாங்க வனவாசமே போறோம் அப்படின்னு புறப்பட்டாங்க. அப்பா ஐயப்பாளக பார்த்துட்டான். ஐயா யாரையா தந்தை மகளா? ஐயோ தந்தையாரே என்ன மீது அரண கொடியோனை வெள்ள வீரல் கூறு மன்னரையா வரவழைத்து மந்தி சண்டை நாளை என்று முகத்த வைத்து செய்யவதன் இல்லை என்று திறமணிந்து இன்று ஓடி வந்தால் கல்பிக்கிட தேடலாகுமே தொண்டை மாற கல்பிக்கிட தேடலாகுமே கல்பிக்கிட தேடலாமோ தாருதே ஐயோ தந்தையார்களா? ஐயோ தந்தையரே என்ன நீதி? இது நீதியா? அறவக்கூடியவர் சொல்லக்கூடிய துரியோதனை வெல்வதற்கு வீரமெல்லாம் பேசி ஆனால் எல்லா நாட்டுக்கும் நிருபத்தை எழுதி எல்லா அரசையும் வரவழைத்து நாளைக்குதான் சண்டை முகத்தை வச்சு இன்னைக்கு இந்த பயந்துவிட்டு நீங்க வனவாசம் ஓடுதுன்னா உலகத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்? பையான வார்த்தை பார்த்து துரியோதனுக்கு பயந்துட்டு திரும்ப வனவாசம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பணி கொடுத்து சண்டை செய்யணும் கிருஷ்ணன் பார்த்தாரு. என்னோட மூணு கொடுப்பாரு நேற்றுக்கு அவங்கிட்ட பஞ்சாயத்து வராங்க, இன்னைக்கு உங்க தந்தை பக்கம் பஞ்சாயத்து வராங்க. இது என்னடா நான் எல்லாரு அப்பதான் பார்த்தா யாரு இந்த அறிவா மாமா நீங்க பார்த்தா எதுதான் செய்யலாம். நீங்க பார்த்தா ஆறரை கூட சூதுவாதி உள்ளவன் மாயக்கண்ணு உங்களுக்கு செய்யலாம். சரி நீங்க எதுக்குடா கல்யாணத்துக்கு வரலாரு? ஆனா நான் நாளை மறுநாள் வரங்க பெரியப்பா துரியோதனை சொல்லுங்க அப்படின்னா பகவான் பார்த்தாரு. அடே அறிவா நாளை வரக்கூடிய அமாவாசை இந்தியா ஒரு கண்ணுக்கு முடியாத காட்சிதான் உன் தந்தை பாண்டவர் பக்கம் முடியாது இல்லையா அம்மா சொல்லாப்ல அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாரு? அருவா ஐயா இந்த மொட்டத்தலுக்கு முளைக்காலுக்கு முடிச்சு போடுறவனு ஏகத்தை காட்டியா இடமுச்சு காட்டியா எவனாவது அம்மாவாசை மாசம் ஒரு நாள் தான் வரும். இந்த மாற்றி எவ்வளவு வைக்க முடியுமா அப்படின்னா உனக்கு என்னடா சந்திர தேவனும் சூரிய தேவனும் ஒருமுகமாக ஒட்டகம் ஏற்று கொண்டு வரும்னாலும் அம்மாவாசை உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டணும்னா இந்த அறிவானை ஆக்கிக்கிட்டு 1000 வேலை கூட்டத்தாருக்கு பிராமணத்தை கூட்டிக்கிட்டு போய் தெப்ப குளத்தை தெற்பனை கொடுத்துட்டாரு முதல்ல. அப்ப இந்த சந்திர தேவனும் சூரிய தேவனும் பார்த்துட்டா பகவான் தெற்பனை கொடுக்கறத ஏதானோ சூரிய தேவனை நாளைக்கு தானே அம்மாவாசை. இன்னைக்கே மூவரில் ஒருவர் வைகுண்ட வாசனம் இந்த பிராமணரை கூட்டிட்டு தெற்பனை கொடுக்கிறாரு. தெற்பனை என்ன காரணம்? எனக்கே சந்தியாதான் இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கு மறந்து போகுது. எனக்கு வயசாவும் மறந்து எதியா அதனால நாங்க தேவையா போய் கேட்டு வரும். அப்படி என்று சூரிய தேவனும் சந்திர தேவனும் தனித்தனியாக ரதம் விட்டு கொண்டு வருகிறார் பகவானை கேட்க. இத பகவான் பார்த்துட்டாரு. இந்த பயத்தையில 2 பேருக்கு ஒன்னா காட்டணும்னு சொல்லணும். இவர் 2 பேரும் தனியா வரா, இவர் 2 பேருக்கு ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை பிரயோகம் செய்து அந்த சூரியனுடைய ரதத்துக்கு ஒரு சக்கரம் தான் ஒத்தையாகி அந்த சக்கர தட்டு கேட்டுட்டார். இந்த பகவான் சூடார இவன் பார்த்தா யார் சொல்லிட்டார்? ஐயா சந்திரா இந்த ஆசாரி கடற்கரைக்கு சரியாவது என் ரதத்துக்கு அச்சு முடிஞ்சுக்கிச்சு. அதனால ஆபத்துக்கு பாருங்க ஒரு ரதத்துல ஏற்கனவே 2 பேரும் போய் கேட்கிறோம் அப்படின்னு மெய் மறந்து 2 பேரும் ஒருமுகமாக வருகிறார். அறிவான கூப்பிட்டு காட்டுறாங்க 2 பேரும் ஒன்றாகிறா. இன்னைக்கு அமாவாசை உன் தந்தை பாண்டவர் பக்கம் பணியாற்றுவாங்க சத்தியம் பார்த்து அப்படி சத்தியத்தை வாங்கி கொண்டாரு. அதனால் தான் கேட்கிறேன் சகலத்தையா இன்றும் மாதம் 2 முறை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருகிறது. இது இந்த மாணவன் செஞ்ச சூடு இல்லையா? அந்த நேரத்தை பணியாற்றி அனுப்பிட்டாரு. அப்ப அறவான் பார்த்தா மாமா பணியாற்றி வரணுமா? நான் வர முடியாது. என் தந்தை பாண்டவர் பட்ட பணியாற்றி வரணும்னா ஆனா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும் கண்ணா. ஐயா இதை தெரிவிக்கிறேன். நீங்க எத்தனை சந்தாச்சிருக்கீங்க? இந்த பாண்டவர் நடக்கின்ற காரணம் தந்தையே கிட்ட தேவா இந்த பாரதம் நடக்கின்ற காரணம் தந்தையே கிட்ட தேவா நான் பாண்டவத்து நெற்றி கேட்ட மகிழ்ந்தனே கிட்ட தேவா அட நீ நடக்காத நாரதனானியே கிட்ட தேவா தந்தைக்கும் உறவுகளுக்கும்
சண்டை நடக்கும்போது அந்த கண்ணால பார்க்கணும்னு ஏக்கமா இருந்தேன். இல்ல பையாத்துக்கு நீ சூடா நாளைக்கு அம்மா வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கே மாற்றி கல்ல காட்டி பையாத்து அனுப்பிட்டேன். நீங்க பண்ண போறேன் இல்லையா? ஆனா நீ எத்தனை நாள் சண்டை வச்சிருக்க? நீ திருப்திக்கண்ணா ஏதாவது ஆடு மேய்க்கவிடு மாடு மேய்க்கவிடு நீங்க பழத்துல வச்சிருக்க. இந்த பழத்துல சண்டை பார்த்து வைத்தீங்க. ஒரு காட்டு கண்ணா திருப்தி கண்ணா நீங்க பழத்துல வச்சிருக்க. ஆனா நான் பார்த்தேன்னா ஒரு பாட்டு கிடைக்க நேரத்துல இந்த பாரத போய் ஒரு அதே நேரத்தை முடிச்சிருவேன். ஆனா அதை தெரிஞ்சுதான் இந்த பஞ்சாயத்துக்கு அமைச்சிருப்பேன். எப்படி தெரியுமா? அந்த பாரம்பரிய கூறப்பட்டிருக்கீங்க நீங்கள் காப்பாடாக வந்த பழுத்தை பார்த்தீங்க கிட்டதேவா. தந்தைமார்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் 18 நாள் சண்டை எவனிச்சாச்சு. சண்டை நடக்க போது இந்த 18 அக்ரோனி சேனை நம்ம கத்திக்கு பத்தாது, இந்த பட்டாக்கத்திக்கு அப்படின்னு அந்த மலையில ஒரு காலம் இந்த மலையில ஒரு காலம் வச்சுக்கிட்டு அந்த கத்தி சண்டையை மடிக்கிடுங்க. அப்போ ஒரு புண்ணிய பிராமணராக ஏழை பிராமணராக எடுத்து அந்த வழிமாக்கெல்லாம் வந்தியா அப்ப காலை எற அறவா நான் அந்தாண்ட போய் சொல்லியா உனக்கு திறமை இருந்தா என் கவிட்டியில போயிட்டு போகணும்னு நான் சொன்னேன். அப்பவே என் பழத்தை பார்த்து எந்த அறவா இந்த ஆலமரத்துல இலை இருக்கு ஒரே அம்பால கீழே இறக்கடா உன் பழத்தை பார்க்கணுங்க. அப்ப ஒரு ஆளிலையை மட்டும் அங்க இருக்க செய்து மற்ற இலைகள்லாம் ஒரே அம்பி நான் கீழே முதல்படி செய்வேன். அந்த நேரத்தில் எதுக்கு நான் ஒரு இலை மட்டும் அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன்? ஆதியில் தோன்றி ஆதிமூலம் என்று எங்க மாமா பகவான் இருந்தார். அவர் இந்த யுக முடிவில ஜலம் மேலெடு விட்டது, பூமி கீழே சென்று விட்டது. இந்த பூமியை நிலைநிறுத்த தவமுடியவர்கள் ஆணிலை பறித்து இலையில மிதக்க விடவும் அந்த நீரிலே. அப்ப அந்த ஆணிலுக்கு தக்கவாறு எங்க மாமா ஒரு சிறு குழந்தையாக வடிவம் எடுத்து அந்த ஆணிலையை படுத்து இரு கரங்களால் ஜலத்தை தழுவினார். அப்ப ஜலம் கீழே சென்று விட்டு பூமி மேலே விட்டது. இந்த பூமியை நிலைநாட்டிய எங்க மாமா பகவானுக்காக ஒரு இலையை மட்டும் நான் வச்சிருக்கேன் சொல்லுவேன். எங்க மாணவர்கிட்ட போனேன். அப்பவே என் பழத்தை பார்த்துட்டேன். இந்த அறிவாளை உயிரோடு வச்சிருந்தால் 18 சண்டை முடிக்க முடியாது, பாரதம் முடிக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்படியே என் பழத்தை பார்த்து நீ இப்போ பஞ்சாயத்து அனுப்பிருக்க. நான் பஞ்சாயத்து வரணும்னா நான் கேட்கிற மரத்தை கொடுத்தா நாளைக்கு முடிந்தால் நான் சாயந்தர பஞ்சாயத்து போகிறேன். மாமா நான் தண்ணி கடியாமல் காற்றுங்கள் கட்டாமல் நான் பஞ்சாயத்துக்கு வருகிறேன். நீ என்ன பண்ணி ஏது பண்ணியா விடியறதுக்குள்ள ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணா நாளைக்கு பணிக்கு வருவேன். இதெல்லாம் நான் வரமாட்டேன். மாதா அவன் 80,000 சம்பளம் வாங்குறான். அவனுக்கு பொண்ணு போய் கேட்க போல ஒரு வேலை உடுக்க போகிறான். 50 வருஷம் இருக்க போல அவனுக்கு உடுக்க போகிறான். நீ விடிஞ்சா சாக போறவன் உனக்கு எவ்வளோ விடிஞ்சா சாக போற உனக்கு எவ்வளோ பொண்ணு தருவான்னு சொல்றேன். மக்கள் அடிபட்டு மாநிலத்தில் நீ சொல்றீங்க. இது நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நாளை நடக்கூடிய முதல் நாளை என் கண்ணில் காட்டுவேன். அந்த சூழ்ச்சி செய்தவருக்கு இந்த சூழ்ச்சி தெரியாதா? அந்த சூழ்ச்சி மடையா மாநிலத்தோட மக்கள் அடிபட்டோட பெண்களை கல்யாணம் முத்துமத்தோட காட்டுக்கு பிறகு அம்மாவாசையை மாற்றி வச்சு ஏன்னா பொண்ணு மட்டும் எனக்கு கல்யாணம் இதெல்லாம் விடுங்க சாவ போறாங்க எவ்வளவுதான் சேர்த்துக்கிறோம். அதனால எனக்கு கல்யாணம் பண்ண வருவாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னா. அப்ப பகவான் பார்த்தா கல்யாணம் அப்படியானால் என்னுடைய தம்பி மகள் இருக்கிறார் பிரபாவதி, அவரை கட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் வச்சாங்க. அதுதான் இன்னைக்கு கெட்டூர் கிராமத்தில விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கூத்தாண்டவர் கோயில்ல நடக்குது. அண்ணு கட்டி அண்ணன் இருக்கிறது அந்த அருவாளுடைய கதை தான். அது வருஷம் ஒரு முறை சித்திர மாதம் நடக்கும். ஆமா, ஆனால் உடனே கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஆமா, கல்யாணத்து வருமா பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாரம் வரும். இன்னும் ஒரு வாரம்
வெங்காயத்தை வருவோம் நான் கேட்கிற வார்த்தை குறிக்கப்பட வருவோம் இந்த ஒரு வாரம் என்ன தெரியுமா நீ எத்தனை நாள் சண்டை வச்சிருக்க இந்த பழைய சண்டையிலே ஆனால் நான் என் சண்டை பக்கம் இருந்து ஒரு நாள் சண்டை கௌரவங்களை வைத்து செய்வேன் அந்த வரத்து விடு எட்டாவது நாள் அறிவான் அலம்பராட்ச சண்டை எனக்கு கொடுத்துருக்கா நாமா கல்யாணத்துக்கு வரம்டா இன்னும் ஒரு வாரம் வேணும் நான் கேட்கிற இடத்துல கொடுக்கணும் அது என்ன தெரியுமா அதாவது வீரமாஞ்சாலி கோவிலுக்கு கையில கல்யாணத்தோடு என்னோட கல்யாணம் ஆடுது கல்யாணத்தோடு இடையில மஞ்சள் பாவாடை உடுத்திக் கொண்டு நான் சுற்றுவட்டுடன் கல்யாணத்துக்கு வரேன் அப்படி வரும்பொழுது அந்த வீரமாஞ்சாலி கோவில் முன்பாக வந்து அந்த நெய் பேப்பரை தொகுத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா அந்த நேரத்துல பட்டாக்கத்தை எடுத்து மற்றவர் களம்பற்றி பசிகளை அறுக்கக்கூடாது நானே பட்டாக்கத்தை எடுத்து என் பசிகளை அறுத்து அந்த நெய் பேப்பரை விடுவேன் அந்த வீரமாஞ்சாலை வேண்டுமானால் அது வேக வேக சூழ்த்தான் குத்தி எடுத்து சாப்பிடக்கும் எனக்கு வழியாத பாரத்தோடும் வழியாத பாரத்தோடும் பசிகளை அறுத்து இந்த சிறப்பை தவிர மற்ற எலும்பு கூட தவிர எல்லா பசிகளையும்